சரி பிள்ளைகள். ஸோ 2015ஆம் ஆண்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் கேள்விகளை பார்ப்போம் என்ன. ஓகே. ஸோ அப்போ அதில் 2015ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மூன்றாவதுல ஏ பார்ட். அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தாக்கம் ஒன்று தாரான் ஏ எக்வஸ் என்கிறது ப்ளஸ் 5B எக்வாஸ். இது வந்துட்டு 6C எக்வாஸ் ஆக போகுது. இது வந்துட்டு 3D எக்வாஸ் ஆகும் ப்ளஸ் 3E எக்வாஸ் ஆகும் நமக்கு வந்துட்டு வருகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரைட், ஓகே. அப்போ இதில் வந்துட்டு நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஏபிசி ஆகியவற்றின் தொடக்க தெரிவுகளை மாற்றி தரப்பட்டுள்ள வெப்பநிலையில் செய்யப்படும் 4 பரிசோதனை தந்திக்கிறாங்க. இது நமக்கு நார்மலாக வந்துட்டு என்னத்துக்குரிய ப்ராக்டிக்கல்னு சொன்னால், தாக்க வரிசை துணிவதற்கான ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி. ஸோ தாக்க வரிசை துணிவதற்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ இதில் முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, R1, R2, R3, R4 ஆகிய தொடக்க வீதங்களை கணித்து அட்டவணையை பூரணப்படுத்துக. ஸோ தொடக்க வீதத்தை கால்குலேட் பண்ணி அட்டவணையை பூரணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறான். சரி, இப்போ நமக்கு வந்துட்டு தொடக்க வீதத்தை கால்குலேட் பண்ணதுக்கு பிள்ளைகள் ஏனுடைய ஆரம்ப செறிவை தந்திருக்கிறான், அதே மாதிரி ஏனுடைய செறிவு மாற்றத்தை தந்திருக்கிறான், அந்த செறிவு மாற்றத்துக்கு எடுத்த நேரத்தையும் தந்திருக்கிறான். ஆகவே நமக்கு தெரியும் தாக்க வீதம்ங்கிறது வந்துட்டு என்ன பிள்ளைகள், செறிவு மாற்றத்துக்கு நேரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரியா? ஆகவே இங்க நமக்கு வந்துட்டு செறிவு மாற்றம் டைரெக்டாக தரப்பட்டு தானே பிள்ளைகள். ஆகவே நான் R1 கால்குலேட் பண்ணலாமா இல்லையா டைரெக்டா? ஸோ R1 நாம கால்குலேட் பண்ணாமட்டா செறிவு மாற்றத்திங்கில் நேரம் என்று சொன்னால் 0.0400. இதுக்கு எடுத்த டைம் 50. ஆகவே R1 நான் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் இதை ஈஸியான கால்குலேஷன் நான் செய்ய போனேன்டா பிள்ளைகள், இப்பயுமே நீங்கள் அழகோட பிரதியிடணும். சரி, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு செகண்ட், இவர் வந்துட்டு மூல் DM-3 அப்படின்னு வரப்போகுது. சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு வந்துட்டு என்ன வரப்போகுதுண்டா, 40 தர 10/3 50 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இங்கே வந்துட்டு 0 போயிடுச்சுன்னு சொன்னால், அல்லது நான் வந்துட்டு இதை இன்னும் லேசாக சுருக்கலாம். ஸோ 8×5 40. ஸோ இது 8 வரும், இது 10/4 மாறும். மேலே போயிடுச்சுன்னா 10/1. ஸோ ஆகவே 8 தர 10/4 மூல் DM-3 S-1 அப்படின்னு வரப்போகுது. சரியா? ஸோ இதுதான் எனக்கு வந்துட்டு என்ன அறிக்கை போகுதுன்னா R1 ஆக இருக்க போகுது. சரியா? ரைட், இது R1. ஓகே. அப்போ அதே மாதிரி வந்துட்டு R2 என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன்னா, சேம் கான்செப்ட் பிள்ளைகள். R2வும் வந்துட்டு என்னடா நேர மாற்றத்தை கீழே, R2வும் வந்துட்டு என்னடா செறிவு மாற்றத்தை கீழே நேர மாற்றம். ஸோ இங்கே வந்துட்டு செறிவு மாற்றம் நமக்கு என்ன என்று சொன்னால் 96 தர 10/3 மூல் DM-3. இதுக்கு இல்லை, இதுக்கு எடுத்த நேர மாற்றம் வந்துட்டு என்னடா 60 செகண்ட். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதை நம்ம சுருக்கி விட்டோமான்னு சொன்னால் பிள்ளைகள், இங்கே ஒரு முறை 36ல் 6. ஸோ 16 தர 10/4 மூல் DM-3 S-1 அப்படின்னு வரப்போகுது. 16 தர 10/4 மூல் DM-3 S-1 அப்படின்னு வரும். ஸோ இது வந்துட்டு R2 ஆக வரும். அதே மாதிரி R3 வந்துட்டு என்ன வருமாண்டா பிள்ளைகள், சேம் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து டிரெக்டாக நான் எழுதுறேன். 128 தர 10/3 மூல் DM-3. இது கீழே வந்துட்டு நமக்கு டைம் வந்துட்டு 40. ஸோ 40. ஸோ இதை நான் சுருங்கினேன்டா 3 2 32 தர 10/4 மூல் DM-3 அப்படின்னு வரப்போகுது. சரியா? அடுத்தது நான் பார்த்தேன்டா பிள்ளைகள் R4 வந்துட்டு நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் 80 தர 10/3. இது கீழே வந்துட்டு எடுத்த நேர மாற்றம் 25. ஸோ 25 சொன்னா பிள்ளைகள், நான் இதை வந்துட்டு 100ஆல் பெருக்கி 100ஆல் பிரிக்கன்னு என்ன எனக்கு ஈஸியான சுருக்களுக்கு அவன் 25னா இது 4 முறை. ஸோ இது வந்து 8 4 32 தர 10/4 தான் வரப்போகுது மூல் DM-3. சரி, இந்த 10/1 இங்கே 10/1 போயிடுச்சுன்னா மொத்தம் 10/4 8 4 32. ஸோ 32 தர 10/4 மூல் DM-3 அப்படின்னு போகுது. ஆகவே
இப்ப எனக்கு இது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா R1 R2 R3 ஆகிய தொடக்க வீதங்களை கணித்து அட்டவணையை பூரணப்படுத்தி சொல்லிக்க நான் அட்டவணையை பூரணப்படுத்தினேன். ஓகே, இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஏபிசி ஆகிய ஒவ்வொரு தாக்கி சார்பான வரிசைகள் முறையே A, B, C எனவும் வீத மாறிலி K எனவும் கொண்டு ஏபிசி என்பவற்றை கணித்து அப்பெருமானத்தை பயன்படுத்தி தாக்கத்துக்கான வீத விதிக்கோவையை எழுதுக அப்படின்னு சொல்றான். ஸோ தாக்க வரிசை ஏபிசிக்கான அந்த தாக்க வரிசையை சொல்றான் ஆர் சமன் தாக்க வீத மாறிலி கேயாம். ஆகவே ஏ வந்துட்டு என்ன தந்திக்கான், அக்வசன் தந்திருக்கான். ஸோ ஏ அக்வசனுடைய ஏஆம் அடுக்கு, அதே மாதிரி பி அக்வசனுடைய பிஆம் அடுக்கு, அதே மாதிரி சி அக்வசனுடைய சிஆம் அடுக்கு அப்படின்னு சொல்லி தந்திக்கிறான். தாக்க வீதத்துக்கான கோவையை தந்திருக்கிறான். இப்ப எனக்கு வந்துட்டு என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஆக்களோட இப்ப R1 பெருமானம் தெரியும் எனக்கு என்னன்னு சொல்லி, R2 பெருமானம் தெரியும், R3 பெருமானம் தெரியும், R4 பெருமானமும் தெரியும். ஆகவே எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஏனுடைய செறிவும் தெரியும், பியினுடைய செறிவும் தெரியும், சியினுடைய செறிவும் தெரியுமாக இருந்தால், அந்த டைம்ல இருக்கிற தாக்க வீதமும் தெரியுமாக இருந்தால் நான் வந்துட்டு அந்த தாக்க வீதத்துக்கான கோவை எழுதலாம். ஸோ இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்துட்டு தாக்க வீதம் என்னன்னு தெரியும். R1 வந்துட்டு எனக்கு என்ன தெரியும், 8 தர 10/4 மூல் DM-3. ஸோ இவர் என்ன தெரியும், 8 தர 10/4 மூல் DM-3 அப்படின்னு தெரியும். இது சமன் K இன்டு அந்த கணத்தில் இருக்கிற ஏனுடைய செறிவு என்னன்னு சொல்லி பார்த்தா நமக்கு தந்திருக்கிறான் 0.2 மூல் DM-3 அப்படின்னு தந்திக்கிறான். சரியா? ஸோ அந்த கணத்தில் இருக்கிற ஏனுடைய செறிவு 0.2 அழகோட பிரதியிடுங்க பிள்ளைகள். ஸோ நம்ம இந்த கட்டாயம் நீங்க வந்துட்டு பிரதியிட போக்குள்ள அழகோட பிரதியிடணும் பிள்ளைகள். மூல் DM-3 S-1 வரும் எல்லாத்துலேயுமே. தாக்க வீதம் தானே. ஸோ சரி, மூல் DM-3 S-1 வரும். ரைட். ஸோ அழகோட கட்டாயம் அழகோட பிரதியிடுங்க. ஸோ இங்கே 0.2 மூல் DM-3 இவனுடைய ஏஆம் அடுக்கு. பியினுடைய செறிவு எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னா 0.2 தான். ஸோ அது வந்துட்டு 0.2 மூல் DM-3 இவனுடைய பிஆம் அடுக்கு. சியினுடைய செறிவு வந்துட்டு 0.2 தான். ஸோ 0.2 மூல் DM-3 இவனுடைய சிஆம் அடுக்கு. சரியா? ஆகவே இவர் 8 தர 10/4. ஸோ இவர் மூல் DM-3 S-1 சொன்னா இது K இன்டு இப்ப இவரை நம்ம பார்க்க போக்குள்ள எல்லாமே 0.2 தானே பிள்ளைகள். ஸோ 0.2 அல்லது நான் வந்துட்டு இதை ஒரு சமன்பாட்டா எடுப்போம். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இது ஒரு சமன்பாட்டா எடுப்போம். இப்போதைக்கு சுருக்க தேவையில்லை, இது ஒரு சமன்பாடு. சரியா? அடுத்தது வந்துட்டு நான் 2வது சமன்பாடு எழுதுறேன். என்ன என்று சொன்னா 2வது சமன்பாடு எழுதுறேன். எனக்கு தெரியும் 2வது தாக்க வீதம் வந்துட்டு R2 வந்துட்டு 16 தர 10/4 மூல் DM-3. ஸோ இவர் வந்துட்டு 16 தர 10/4 மூல் DM-3 S-1 சொன்னா K இன்டு அப்ப இவரோட ஏனுடைய செறிவு வந்துட்டு என்னன்னா 0.4 மூல் DM-3 இவரோட ஏஆம் அடுக்கு. அதே மாதிரி வந்துட்டு இவர் பியிட பார்த்தோம்னா 0.2 மூல் DM-3 இவனுடைய பிஆம் அடுக்கு. அடுத்த நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவரு 0.2 சி வந்துட்டு அவருடைய செறிவு 0.2 மூல் DM-3 இவனுடைய சிஆம் அடுக்கு அப்படின்னு வரப்போகுது. ஸோ இது 2வது சமன்பாடு. 3வது சமன்பாடு நான் பார்க்கணும் பிள்ளைகள். 3வது சமன்பாடு வந்துட்டு இவனுடைய தாக்க வீதம் 32 தர 10/4 மூல் DM-3 S-1 பார்த்தோம்டா இது K இன்டு இவனுடைய செறிவு வந்துட்டு பார்த்தோம்னா 0.4 மூல் DM-3 இவனுடைய ஏஆம் அடுக்கு. அடுத்தது வந்துட்டு 0.4 மூல் DM-3 இவனுடைய பிஆம் அடுக்கு. அடுத்தது வந்துட்டு 0.2 மூல் DM-3 இவனுடைய சிஆம் அடுக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நான் பார்த்தேன்னு சொன்னா அதுவும் 32 தர 10/4 மூல் DM-3 S-1 தான் பிள்ளைகள். இது K இன்டு இவனுடைய செறிவை நான் பார்த்தேன்னா 0.2 மூல் DM-3 இவனுடைய ஏஆம் அடுக்கு. அதே மாதிரி இவரும் 0.2 மூல் DM-3 இவனுடைய பிஆம் அடுக்கு. இவர் வந்துட்டு 0.4 மூல் DM-3 இவனுடைய சிஆம் அடுக்கு. ஸோ இந்த சமன்பாடுகளை நான் வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா எடுத்துக்கொள்றேன். ஸோ இவர் வந்துட்டு 4வது சமன்பாடாக இருப்பார், இவர் வந்துட்டு 3வது சமன்பாடாக இருப்பார். ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு தெரியாக்கணியம் 4 தெரியாக்கணியம் இருக்காரு என்ன ABCK இது 4ம் தெரியாம இருக்கு. ஸோ எனக்கு 4 சமன்பாடு இருக்கு. ஒன்றால பிரிப்பதன் மூலமா நான் வந்துட்டு ஆன்சர் எடுத்துக்கொள்ளமா இருக்கும். அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யறேன்டா பிள்ளைகள், முதலாவது சமன்பாட்டை வந்துட்டு நான் யாரால பிரிச்சேன்டா எனக்கு எல்லாமே இல்லாம போகும்னு பார்க்க. ஸோ முதலாவது 4வது பிரிச்சேன்டா இந்த கேயும் இல்லாம ஆகும். 0.2 இதுவும் 0.2 இதுவும் இல்லாம ஆகும், இதுவும் இல்லாம ஆகும்.
ஸோ எனக்கு டைரெக்டாக சியை கண்டுபிடிக்கலுமாக இருக்கும். ஸோ சியை கண்டுபிடிக்கலுமாக இருந்தால் 8 தர 10 செய்ய 4 32 தர 10 செய்ய 4 10 செய்ய 4 போயிடுச்சுன்னா 1 இங்கில் 8 4 32 தானே. ஸோ இங்கே 1 இங்கில் 4. ஸோ இது வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா 0.2 கீழே 0.4 வரப்போகுது. இதில் மூலிய மேசர் எப்படி போயிடுச்சுன்னா இங்கே சியாமலுக்கு மட்டும் இங்கே போகுது. ஸோ இவரும் போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு 1 இங்கில் 2 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே இவர் வந்துட்டு என்ன சொன்னா 1 இங்கில் 4ங்கிறது 1 இங்கில் 2னுடைய 2ஆம் அடுக்கா இல்லையா? 1 இங்கில் 2னுடைய 2ஆம் அடுக்கு. ஆகவே டைரெக்டாக நீங்க சொல்லலாம் சி சமன் 2 அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க சி சமன் 2 கண்டுபிடிச்சிட்டீங்க. வேற யாரையாவது 2 மாறாதாக்களை பிரிப்பதன் மூலமாக கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப இங்க வந்துட்டு நம்ம பார்த்தோம்டா 2ஆவதையும் 3ஆவதையும் பிரிப்பதன் மூலமாக பியை கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன செய்யறேன்டா 2ஆவது பிரிக்க 3ஆவதால ஸோ பிரிக்க போக்குள்ள 10 செய்ய 4 போயிடும். 1 இங்கில் 2 வரப்போகுது. கே போயிடும். அதே மாதிரி இவரும் போயிடுவார், இவரும் போயிடுவார். ஆகவே இங்கே வந்துட்டு 0.2 கீழே 0.4 இவருடைய பியா மடக்குன்னு வரப்போகுது. ஆகவே இவர் வந்துட்டு 1 இங்கில் 2 வரப்போகுது. ஆகவே பி சமன் 1 அப்படின்னு வரப்போகுது. இப்ப இன்னொன்று நான் வந்துட்டு இப்ப ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பேரும் மாறாதாக்கள் இருக்கிற மாதிரி ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப இந்த முதலாவதையும் இந்த 3ஆவதையும் நான் பிரிக்கன்னு வைங்களேன். ஸோ இங்க வந்துட்டு சான்ஸ் இல்லைண்ணே. ஸோ இதுல ஏ மாறுது, ஏ மட்டும் மாறுற மாதிரி நான் பார்த்தேன்டா. ரைட். முதலாவதையும் 2ஆவதையும் பிரிச்சேன்னு சொன்னா முதலாவதையும் 2ஆவதையும் பிரிக்கன். இங்க ஏ மட்டும் மாறுது. இப்ப இவரும் போயிடுவார், இவரும் போயிடுவார். ஆகவே ஏ மட்டும் மாறுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப எனக்கு என்ன வரப்போகுது 8 இங்கில் 16 1 இங்கில் 2 தானே. ஸோ 1 இங்கில் 2ங்கிறது எனக்கு என்ன வரப்போகுதுண்டா கேயும் போயிடுச்சுன்னு சொன்னா 1 இங்கில் 2 அப்படி அவருடைய ஏஆ மடக்குன்னா வரப்போகுது. சிம்பிள் மேட்ச் தான் பிள்ளைகள். ஸோ இவரும் போயிடுவார், இவரும் போயிடுவார். கே போயிடும். இந்த 10 செய்ய 4 பிரிக்க போக்குள்ள போயிடும். இது 1 இங்கில் 2 வரப்போகுது. ஸோ இங்க வந்துட்டு மூலிய மேசரி போயிடுச்சுன்னா 0.2 கிலோ 0.4. ஸோ இது 1 இங்கில் 2 ஏ மடக்கு. ஆகவே ஏ சமன் 1 வந்துடும். சரிதானே. ஸோ பெரிய கஷ்டமான ஒரு இது ஒன்று இல்லை பிள்ளைகள். ஈஸியான ஒரு விஷயம் உண்டு. ஸோ இந்த அடிப்படையில் நான் வந்துட்டு ஏபிசி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே இப்போ நான் கேயை கண்டுபிடிக்கணும். ஸோ கேயை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸியா இல்லையா? என்ன கொண்டு போய் முதலாவது சமன்பாட்டில் நான் ஏபிசியை பிரதிடுறேன். ஸோ முதலாவது சமன்பாட்டில் நான் பிரதியிட போகல எனக்கு 8 தர 10 செய்ய 4 சரியா. இங்கே வந்துட்டு மூல் dm-3 s-1. ஸோ கேக்கு அழகு வந்துட்டு மாறுந்தானே. ஸோ கே இப்போ எனக்கு ஏ வந்துட்டு 1 தெரியும், பி வந்துட்டு 1, சி வந்துட்டு 2. ஆகவே ஏ வந்துட்டு 1 சொன்னா 0.2 மூல் dm-3 0.2 மூல் dm-3 உடைய 1ஆம் அடுக்கு இன்டூ பி வந்துட்டு என்னன்னு சொன்னா அதுவும் 1 தானே பிள்ளைகள். ஸோ அவரும் 0.2 மூல் dm-3 1ஆம் அடுக்கு இன்டூ சி வந்துட்டு என்னன்னு சொன்னா பிள்ளைகள் 2 தானே பிள்ளைகள். ஸோ 2 சொன்னா 0.2 மூல் dm-3 2ஆம் அடுக்கு. ஸோ இது வந்துட்டு 0.2 மூல் dm-3 2ஆம் அடுக்கு சரியா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இதை நம்ம சுருக்கி கே கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே மூல் dm-3 ஒரு சைட்ல இருந்து இன்னொரு மூல் dm-3 போயிடும். ஆகவே நான் இப்போ வந்துட்டு பார்த்தேன்டா 8 தர 10 செய்ய 4 கீழே இருக்க. இப்போ எனக்கு என்ன வரப்போகுதுன்னா 0.2 தர 0.2 தர இன்னொரு 0.2 வந்துச்சுன்னு சொன்னா இப்போ அழகு வந்துட்டு என்ன வரப்போகுதுண்டா மூல் வர்க்கம் இதில் ஆல்ரெடி s-1 ஒன்று மிஞ்சி இருக்கும். மூல் வர்க்கம் dm-6 அண்ட் ஒன்று வந்திருக்கும். சாரி இல்லை மூல் dm-3 இங்கே வந்துட்டு மூல் வர்க்கம் dm-6. ஸோ மூல் கணம் என்று வரப்போகுது என்ன. ஸோ இங்கே என்னடா இது வர்க்கம் தானே பிள்ளை. வர்க்கம் என்று சொன்னால் இங்கே வந்துட்டு 0.2 வர்க்கம் என்று வந்திருக்கும். ஸோ இங்கே 0.2 வர்க்கம் இது இன்ட்டு மூல் வர்க்கம் dm-6 என்று இருக்கும். ஸோ இதுவும் பெருக்கப்பட போகல மூல் கணம் dm-9 என்று வரப்போகுது. dm-9. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இப்போ நான் வந்துட்டு இது செய்ய போகக்குள்ள நம்ம கே வந்துட்டு என்ன வரப்போகுதுண்டா இதில் வந்துட்டு நான் தசத்தையெல்லாம் 10 செய்ய 2 எல்லாம் எடுக்கேன். ஸோ இவரை வந்துட்டு நான் என்னடா 0.2 தான் நீக்கிதானே பிள்ளைகள். ஸோ இவர் 0.2 இவர் 2 தர 10 செய்ய 1 எடுக்கேன், இவர் 2 தர 10 செய்ய 1 எடுக்கேன். அப்போ அங்காலே இருக்கிறவர் 0.2 வர்க்கம் தானே பிள்ளைகள். ஸோ அவர் நான் வந்துட்டு என்னடா இப்போ உங்களுக்கு 0.2 தர 0.2 எழுதுறேன். பேசிக்கா நான் இல்லாட்டி ஈஸியாக நான் டிரெக்டாக வந்துட்டு 4 தர 10 செய்ய 2 எழுதிட்டு போய் தருவேன். நீ உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன் என்னடா
ஸோ இவர் வந்துட்டு 2 தர 2 தர 10/2 எடுக்க சரியா. ஏனண்டா இவர் நான் 0.2 என்ன எழுதலாமாண்டா 2 தர 10/1 எழுதலாம். அவை அதுல இருந்து வர 10/1 இந்த இதுல இருந்து வர 10/1 பெருக்கப்பட்டு 10/2 வருது. ஸோ இதையும் நான் வந்துட்டு என்னன்னா இந்த 0.1 இல்லாம 2 தர அந்த 10/2 கொண்டு இங்க 10/4 போடுறேன். ஸோ இந்த 10/4 இந்த 10/4 போயிடும். ஸோ இங்க நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 8 கீழ் 2 4 4 8 8 2 16 அப்படின்னு வரப்போகுது. இது தர இப்போ இது மேல போயிடுச்சுன்னா மூல் -3 dm கணம் dm 9ஆம் அடுக்கு s-1 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே இது 1 கீழ் 2 dm இன் 9ஆம் அடுக்கு மூல் -3 s-1 அப்படின்னு வரப்போகுது. ஸோ 0.5 dm இன் 9ஆம் அடுக்கு மூல் -3 s-1 கேங்கிறது வரப்போகுது. ஆகவே அவன் இப்போ என்ன சொல்லிட்டான்டா தாக்கத்தின் பெருமானங்களை பயன்படுத்தி தாக்க வீதத்துக்கான வீத விதிக்கோவையை எழுதுக அப்படின்னு சொல்லிக்கிறான். ஸோ வீத விதிக்கோவை நான் இப்போ எழுத போனோம்னா R சமன் K வந்துட்டு 0.5. ஸோ dm கணம் மூல் -3 s-1 இன்டு ஏனுடைய 1ஆம் அடுக்கு பியினுடைய இது எல்லாமே அக்வாஸ் போடணும். இது ஒரு அக்வாஸ். இவருடைய 1ஆம் அடுக்கு சியினுடைய அக்வாஸினுடைய 2ஆம் அடுக்கு அப்படின்னு வரப்போகுது சரியா. அவன் வீதமாரிலேயே கணிக்க செல்லையும் இல்லைன்னா ஏபிசி ஆகியவற்றை மட்டும் கணிச்சு செல்லுங்க அப்படின்னு சொல்லிங்க. ஸோ நம்ம வீதமாரிலையும் கணிச்சிட்டோம். ஆனால் இப்படி தான் வீதமாரிலி கணிக்க வேண்டிய வரும். ஸோ நமக்கு வீதமாரிலி கணிக்க செல்லாதனாலே நம்ம இங்கே இது கேன்னு போட்டாலும் ஓகே. ஸோ கேன்னு போட்டாலும் ஓகே சரியா பிள்ளை. ஸோ வீதமாரிலியை கணிக்கச்சுன்னா நமக்கு கணிக்கையும் தெரிஞ்சிருக்கணும் சரி. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நமக்கு என்ன சொல்கிறான்டா தாக்கத்தின் ஒட்டுமொத்த வரிசையை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறான். ஸோ நமக்கு ஒரு தாக்க வீதம் ஒன்று எழுதிட்டோம்னா தாக்க வரிசைங்கிறது என்னென்னா இந்த செறிவுகளோட அடுக்குகளோட கூட்டுத்தொகை. ஸோ இங்கே 2 1 1 தாக்க வரிசை வந்துட்டு 2 3 4 இருக்கும் சரியா. தாக்க வரிசை 4 வரப்போகுது ரைட். அடுத்தது தாக்க வீதத்தின் தாக்க வீத மாறிலி கேயை கணிக்குக அப்படின்னு சொல்லி கீழே சொல்லிக்கிறான். ஸோ கே கீழே தான் கணிக்க சொல்லிக்கிறான். நம்ம ஆரம்பத்திலே கணிச்சிட்டோம். ஸோ கே நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.5 மூல் -3 dm கணம் s-1 அப்படின்னு வரப்போகுது சரியா. ஸோ நம்ம கே ஆல்ரெடி கணிச்சிட்டோம். ஸோ ஓகே. அடுத்தது பி பாற்ற முதலாவது கேள்வி. அப்ப பி பாற்ற முதலாவது கேள்வி நமக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வேறொரு பரிசோதனையில் செறிவுகள் A0 1 தர 10/3 மூல் dm-3 B0 1 தர 1 மூல் dm-3 அடுத்தது C0 செறிவு தரான். ஸோ A0 செறிவு வந்துட்டு என்ன சொன்னா 1 தர 10/3 மூல் dm-3. அதே மாதிரி வந்துட்டு B0 செறிவு வந்துட்டு B0 செறிவு வந்துட்டு என்னன்னா 1 மூல் dm-3. அதே மாதிரி C0 செறிவு வந்துட்டு என்ன சொன்னா 2 மூல் dm-3 அப்படின்னு வரப்போகுது. இப்ப சொல்றான் என்னன்னா இந்த தாக்கத்திற்கான வீத கோவை வந்துட்டு R சமன் K டேஸ் இன்டூ ஏ இனியாம் அடுக்கு அப்படின்னு காட்டுங்க. R சமன் K டேஸ் இன்டூ ஏனுடைய ஏஆம் அடுக்கு ஏ அக்வாஸினுடைய ஏஆம் அடுக்கு இப்படின்னு காட்ட சொல்றான். நமக்கு தெரியும் தாக்க வீதம் நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்தோம். R சமன் K இன்டூ ஏ அக்வாஸினுடைய ஏஆம் அடுக்கு அதே மாதிரி பி அக்வாஸினுடைய பிஆம் அடுக்கு பிஆம் அடுக்கு அதே மாதிரி சி அக்வாஸினுடைய சிஆம் அடுக்கு இப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் சரிதானே. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப நமக்கு வந்துட்டு என்னன்னு சொன்னா ஏனுடைய செறிவை பாருங்க 1 தர 10/3 இருக்கேன் பிள்ளைகள். ஆனா B0 செறிவு 1 இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு மடங்கால மாறுதுண்டா 1000 மடங்காலே ஒரு பெருசாகிறார். இவரை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2000 மடங்கால பெருசாகிறார். ஸோ கம்பேரிட்டிவ்லி இவரோட செறிவு வந்துட்டு ஏவை கம்பேர் பண்ண போக்குல கூட. ஸோ தாக்கம் அடைய போக்குல பிள்ளைகள் இவர் தாக்குற அளவு கம்பேர் பண்ண போக்குல இவங்க அழியிற அளவெல்லாம் சரியான மாதிரி புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். ஸோ அப்படி புறக்கணிக்கத்தக்க அளவு பெரியதாக ஒரு தாக்கி இருந்துச்சுண்டா அந்த தாக்கி வந்துட்டு செறிவுல பெரிய அளவுல இருந்துச்சுன்னு சொன்னா அது
தாக்க வீத விதி கோவைக்குள்ள வராது. ஸோ பெரிய அளவுல ஒரு தாக்கி இருக்குமா இருந்தால் அந்த தாக்கி தாக்க வீத விதி கோவைக்குள்ள பங்களிப்பு செய்யாது. ஸோ ஆகவே தாக்க வீத விதி கோவை நமக்கு எப்படி வரப்போகுதுண்டா, இவங்க 3 பேருமே இந்த கேக்குள்ள போவாங்க. சரியா? அப்ப இந்த கே டேஷ்ங்கிறது யாருண்டா? சரியா? ஸோ நான் இப்போ இவர் எப்படி எழுதலாமாடா, கே இன்டூ பி அக்வஸினுடைய பியா மடுக்கு சி அக்வஸினுடைய சியா மடுக்கு ஏ அக்வஸினுடைய ஏயா மடுக்கு அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரையும் சேர்த்து தான் நம்ம கே டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே கே டேஸ் ஆறுங்கிறது கே டேஸ் இன்டூ ஏ அக்வஸினுடைய ஏயா மடுக்கு அப்படின்னு வரப்போகுது. சரியா? ஸோ இதுக்கு நம்ம ரீசன் எழுதலாம் என்னன்னு சொன்னா, இந்த தாக்கிகள் பியையும் சியையும் கம்பேர் பண்ண போகல தாக்கி ஏயினுடைய செறிவு மிகச் சிறிதுங்கிறதுனாடி இந்த பியையும் சியையும் தாக்கி பியையும் தாக்கி சியையும் சரி அவரோட செறிவுகளை நம்ம ஒரு மாறிலியாக கன்சிடர் பண்ணலாம். அது ஒரு மாறா பெருமானம் கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம ஏ தாக்க போகல பியிலையும் சியிலையும் அழியிற வீதம் சரியான சின்ன விகிதமா இருக்கும். ஸோ அங்க அந்த தாக்கியல் மாறலின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ தாக்க வீதம் நமக்கு இவர்கள்ல தான் செல்வாக்கு செலுத்த போகுது. ஆகவே தாக்க வீதம் இந்த அடிப்படையில நமக்கு பார்க்க போகல ஏல மட்டும்தான் செல்வாக்கு செலுத்தி இருக்கும். ரைட். இப்ப மேலே ஒன்றுக்கான கோவையை பெறும்போது பயன்படுத்தப்பட்ட எடுகோலை கேட்டியா, நம்ம இதே எடுகோலை நம்ம எழுதி விட்டோம்னா சரி. ரைட்டா? ரைட். அடுத்து 2வது என்ன சொல்றான்டா, மேலே பி ஒன்றில் பரிசோதனை ஏயின் செறிவு ஏ ஆனது நேரம் டீயோட பின்வரும் சமன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுமாம். ஸோ சமன்பாடு என்னன்னு சொன்னா 2.303 லொக் ஏ சமன்பாட்டை பார்ப்போம். 0.3 லொக் ஏ ஏனுடைய செறிவு. ஓகே, இது சமன் மைனஸ் கே டேஷ் டி பிளஸ் 2.303 லொக் ஏ நோட் இவனுடைய செறிவு அப்படின்னு சொல்றான். ஸோ தாக்கத்தின் அரைவாழ்வு காலத்தை நீங்க டி ஹாஃபை காட்டுங்க என்ன என்று சொல்லி 0.693 இது கீழே கே டேஷ் அப்படின்னு காட்டுன்னு சொல்றான். ஸோ இந்த தாக்க வீத விதிக்கான கோவை நமக்கு உண்மையாக எப்படி வந்திருக்குமாண்டா, ஆர் சமன் கே டேஷ் இன்டூ ஏ அக்வஸினுடைய ஓராம் அடுக்குன்னு தானே வந்திருக்கும். ஏன்னா ஏ நமக்கு தெரியும் 1 சொல்லி. சரியா? ரைட். ஸோ இப்போ நாம இதை பார்த்தோம்னு சொன்னா இந்த அரைவாழ்வு காலத்துக்கு இப்படி ஒரு கோவை ஒன்று எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ இங்க டைமுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுக்கணும். ஸோ அரைவாழ்வு காலம்னா டி ஹாஃப் நம்ம எழுவாய் மாற்றம் செய்யணும். ஸோ இப்போ நான் டைமை முதலாவது என்ன செய்யறேன்டா எழுவாய் மாற்றம் செய்யறேன். ஸோ டைமை எழுவாய் மாற்றம் செய்ய போகல பிள்ளைகள் கே டேஷ் டி ஈக்குவல் டு 2.303 லொக் ஏ நோட்டினுடைய செறிவு மைனஸ் 2.303 லொக் ஏனுடைய செறிவு. ஏ நோட்டுங்கிறது ஆரம்ப செறிவு, ஏங்கிறது தற்போது இருக்கிற செறிவு. சரி, இதை நான் சுருக்க போகல எனக்கு என்ன செய்யலாமாட்டா 2.303 பொதுவா எடுக்கலாம். லொக்குக்குள்ள கழித்தலுங்கிறது ஒன்று பிரிக்கிற மாதிரி. ஆகவே லொக் ஏ நோட்டுக்கு கீழே ஏ அப்படின்னு எடுக்கலாம். சரியா? ஸோ லொக் ஏ நோட்டுக்கு கீழே ஏ அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இவருடைய செறிவு. இப்ப கே டேஷ் டி அரைவாழ்வு காலம்ங்கிறது அதனுடைய செறிவு ஆரம்ப செறிவினுடைய அரைவாசியாக மாறுகின்ற போது எடுக்கின்ற டைம் தானே. ஸோ கே டேஷ் டி ஹாஃப்ங்கிறது கே டேஷ் டி ஹாஃப்ங்கிறது அரைவாழ்வு காலம்ங்கிறது அதனுடைய தற்போதைய செறிவு ஆரம்ப செறிவினுடைய அரைவாசியாக மாறணும். ஆகவே 2.303 லொக் ஆரம்ப செறிவு ஏ நோட். ஸோ தற்போதைய செறிவு ஏ நோ by 2 ஆரம்ப செறிவினுடைய அரைவாசியாக மாறுது. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 2.303 ஏ நோட் போயிட்டுன்னா லொக் 2 வரப்போகுது. ஸோ லொக் 2க்கு நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணீங்கன்னு சொன்னால் லொக் 2க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்து நீங்கள் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் 0.693 வரப்போகுது. ஆகவே இப்போ நீங்கள் டி ஹாஃப் எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கன்னா 0.693 கீழே கே டேஷ் அப்படின்னு வரப்போகுது. ஸோ நமக்கு ஆரம்பத்திலே தெரியும், தியரியிலே நம்ம படிச்சிருப்போம் என்னன்னா முதலாம் வரிசைக்குரிய அரைவாழ்வு காலத்துக்கான கோவை இப்படி இருக்குமாண்டா 0.693 கீழே தாக்க வீத மாறிலி அந்த தாக்கத்துக்கான வீத மாறிலியில தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் முதலாம் வரிசை தாக்கத்துல. சரியா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வரப்போகுது டி ஹாஃப். ரைட். ஓகே. இப்போ நமக்கு என்ன சொல்றான்டா
தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் டி ஹாஃப் என்பது இவ்வாறு தரப்பட்டுள்ளது என காட்டுகன்னு சொல்லியான். ஓகே, காட்டினேன். அடுத்தது வந்துட்டு மேலே A4 B1 தரவுகளை பயன்படுத்தி டி ஹாஃபை கண்டுபிடி. அப்ப இங்க வந்துட்டு டி ஹாஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். என்னென்றா டி ஹாஃப் இதுன்னு தெரியும். ஆகவே நான் கே டேஷை கண்டுபிடிக்கணும். ஸோ கே டேஷ் தான் எனக்கு என்னன்னு தெரியும். கே டேஷ்ங்கிறது யாருன்னு தெரியும். கே டேஷ்ங்கிறது கே இன்டு பி இனுடைய பியா மடக்கு சி இனுடைய சியா மடக்கு அப்படின்னு தெரியும். அதான் நம்ம கே டேஷ் எடுத்தோம் இங்க. ஸோ இப்ப கேனுடைய வெளிவு எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லி 0.5 என்று தெரியும். சரியா, 0.5 இன்டு சரியா. ஸோ நான் தெளிவாக இங்கே எழுதுவோமே. ஸோ கே டேஷ் வந்துட்டு கே இன்டு பி ஆக்வஸினுடைய பியா மடக்கு, அதே மாதிரி வந்துட்டு சி ஆக்வஸினுடைய சியா மடக்கு அப்படின்னு தெரியும். ஸோ கே வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியும். 0.5 மூல் -3 dm9 s-1 இன்டு பி ஆக்வஸினுடைய பியா மடக்குங்க போக்குல பி ஆக்வஸ் வந்துட்டு யாருன்னு சொன்னா இங்கே அவருடைய செறிவு எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு 1 மூல் dm-3 என்று தெரியும். ஸோ 1 மூல் dm-3 இவருடைய 1 மடக்கு இன்டு சி வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியும் 2 மூல் dm-3 என்று தானே தெரியும். ஸோ 2 மூல் dm-3 இவருடைய 2 மடக்கு சிங்கிறது 2 தெரியும். ஸோ இப்போ கே டேஸை நான் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா 0.5 இன்டு மூல் -3 dm9 s-1 இன்டு 1 மூல் dm-3 இன்டு இது 4 இன்டு மூல் வர்க்கம் dm-6. ஸோ இது இவ்வளோ மூணுமே வந்துட்டு dm9 போயிடும், மூல் -3 போயிடும். ஆகவே இங்கே செகண்ட் -1 ஆன்சர் வரப்போகுது. 0.5 4 பிரிக்கின்றா 2 செகண்ட் -1 அப்படின்னு வரப்போகுது. ஸோ கே டேஷ் வந்துட்டு 2 செகண்ட் -1. ஆகவே டி ஹாஃப் எனக்கு என்ன இருக்கும்னு சொன்னா 0.693 இல்லை 2 செகண்ட் -1 மேல போயிச்சுன்னா செகண்ட் வரும். ஆகவே இதை நான் சுருக்கினு சொன்னா 0.3 இதுல 4. ஆகவே இங்க வந்துட்டு 6-5 செகண்ட் அப்படின்னு வரப்போகுது. சரியா, இதுதான் என்ன டி ஹாஃப் ஆக இருக்க போகுது. சரியா பிள்ளை. ஸோ இதுதான் விஷயம் பிள்ளை. ஸோ பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்று இல்லை. நான் தியரியிலையும் அரைவாழ்வு காலத்துக்கு பூஜ்ய வரிசை தாக்கத்துக்கு என்ன அரைவாழ்வு காலத்துக்கான ஈக்குவேஷன், முதலாம் வரிசை தாக்கத்துக்கான என்ன அரைவாழ்வுக்கான ஈக்குவேஷன், 2ஆம் வரிசை தாக்கத்துக்கான என்ன அரைவாழ்வுக்கான ஈக்குவேஷன் அதை நம்ம ரிசோர்ஸ் புக்லையும் போட்டிக்கான். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ சிம்பிளான கேள்வி இதே மாதிரி தான் பிள்ளைகள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு தொடர்ச்சியாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ச்சியாக வரப்போகுது. தொடர்ச்சியாகவும் பாருங்க. அடுத்தது எஸ்ஏ கேள்விகள் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம்.